அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மேச ராசி, அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024 மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேசராசி. மேசராசி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். இப்போ பாருங்கள், உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். உங்கள் ராசியில் குரு இருக்கார், மேச ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. சனி வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில், அதாவது கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார். வருட கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி வந்து ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு எது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு எதோ 1.5 வருஷம், குரு 1 வருஷம். அது உங்களுக்கு அப்புறம் வக்ரம் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும். நடுவில் வக்ரமெல்லாம் ஆவாங்க. அது நம்ம என்னது நம்ம அப்போ பார்ப்போம், சரிங்களா? பொதுவாக இந்த வருட பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். வருட கிரகங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ சனி உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். ராகுக்கு எதுவும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க. குருவும் நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்கார். இப்போ குரு பயிற்சி வேறு உங்களுக்கு நடக்கும். ராசியில் குரு இருக்கிறது அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சியிலேருந்து நம்ம கிடைக்கும் போது குரு பயிற்சியிலேருந்து வரும். ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போவார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். அடுத்த வருஷம் 2025 வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்கும். அதாவது மார்ச் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்கும். தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது நம்ம எது அதிகமாக எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, நம்ம வருடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதாவது தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஏப்ரல் மாதத்தில் வரும். இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பொது பலனை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு சனியோட மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. அடுத்த வருஷம் 2025 உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் கடைசி பகுதி 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். இப்போ ஜென்ம ராசியில் இருக்க குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து மேசராசி நேயர்களோட வாழ்க்கை ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை மாறப்போகுது. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நல்லது நடக்க போகுது. ஏன்னா அந்த குரு பயிற்சினாலே பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சனி பயிற்சினா ஒரு சில பேருக்கு பயமும் பதட்டமும் இருக்கும். ஏன்னா சனி வந்து இயற்கை பாவ கிரகம், குரு வந்து இயற்கை சுப கிரகம். அதான் வித்தியாசம். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு போகிற குரு என்ன பண்ணுவார்னா பணத்தை கொடுப்பார். நிறைய மேசராசி நேயர்கள் வந்து பாருங்கள், கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம், பரணி நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம். கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும். ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருக்கும், ஒரு சில பேருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. எவ்வளோ உழைப்பை போடுவீங்க, ஓடிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற வேலைக்குண்டான பணம் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உடல் உழைப்பு தான் அதிகம், ஆனால் வருமானம் கம்மி. ஆனால் இந்த வருடம் வந்து பாருங்கள், இந்த குரு பயிற்சியிலிருந்து இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மேசராசினியர்களோட வாழ்க்கை அப்படியே மாறும். 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன பண்ணுவார்னா பணத்தை கொடுப்பார். கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இந்த மே மாதத்துலேருந்து பாருங்கள் கல்யாணம் நடக்கும். ஒன்றா மே மாதத்தில் கல்யாணம் பண்ணிடுவீங்க, இல்லை மே மாதம் முடிஞ்சு, இல்லைன்னா ஜூன் ஜூலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன்கள் நடக்கும். இப்போ இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து பணத்தை கொடுக்க போகிறாரு, திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு, புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. அதேமாதிரி ப்ரொமோஷன். நிறைய பேர் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனோட மன உளைச்சலோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. வேலையில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு போட்டி பொறாமைலாம் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். வேலையில் இருந்த இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். பணம் வரும், ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு இருந்த இந்த சங்கடங்கள் கொஞ்சம் விலகும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல வரப்போகிற குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த குரு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து
உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பார். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடு போக முடியாமல் இருந்த அந்த மேசராசி நேயர்கள் வெளிநாடு போக போகிறீங்க. இதெல்லாமே நடக்கும். 6ஆம் இடத்துல வேற உங்களுக்கு கேது இருக்கார். கடன், நிறைய கடன் வச்சுருக்கீங்க. அந்த கடன் எல்லாம் பாருங்கள் இந்த மே மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக கம்மியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சு உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்குவீங்க. சால்வ் ஆக போகுது. பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது. 11ல் சனி இருக்காருங்க. நல்ல சனி. இது ஒரு அற்புதமான சனி. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். பிஸ்னஸ், நீங்கள் எந்த ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வருடம் அற்புதமான வருடமாக இருக்குங்க. பணத்தை சம்பாதிக்க போகிற வருஷமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கரைய போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது. உங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. 12ஆம் இடத்துல இருக்க ராகு உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருப்பீங்க, விசா கிடச்சிருக்காது. எவ்வளோ போராடுறீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. அது அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது. ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்க கிடையாது. இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து வந்து பாருங்கள், மேசராசினியர்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு சனி உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். அடுத்த வருஷம் 2025 உங்களுக்கு மார்ச் கடைசியில் தான் சனி பயிற்சி நடக்கும். அந்த சனி உங்களை ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சரிங்களா? இந்த வருடமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது. பெருசாக பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு 7.5 சனி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 2025 தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த 2024 ஸ்மூத்தாக போயிடும். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. கொடுத்து வச்சவங்க சொல்லிடலாம். மேசராசினியர்கள் பணம் வரும், பொருளாதார உயர்வு இருக்கும், குடும்பத்திலிருந்து வந்து பிரச்சனைகள் விலகும், பிரிஞ்சிருந்த உறவினர்கள், நண்பர்கள், கணவன் மனைவி இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சொத்து சேர்க்கை, ஒரு நிலம் வாங்குறதா இருந்தால் சரி, வீடு வாங்குறதா இருந்தால் சரி, இது மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு அமையும். இங்கே வெளியே பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் மாட்டி இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்கள் பணம் தேடி வரும், உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி வந்து பாருங்கள், குருவோட பார்வை மகர ராசி மேலே விழுகும். சரிங்களா? மகர ராசி மேலே அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு 9ஆம் பார்வையாக மகர ராசி பார்ப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் அற்புதமாக இருக்குங்க. உங்கள் அந்த ராசிக்கு அந்த 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி உங்களுக்கு 11ல் இருக்கார். லாபத்தை கொடுப்பார். நிறைய லாபங்கள் வரும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். துன்பங்கள் எல்லாம் விலகும், உங்களை விட்டு நீங்கும். சரிங்களா? நல்ல ஒரு வருஷம். இந்த வருடம் பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். பொதுவாக உங்களுக்கு குரு பயிற்சி நல்லாயிருக்கு, சனி பயிற்சி நல்லாயிருக்கு. அது சனி இப்போ இருக்கிற இடம் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்காருங்க. ராகுக்கு எது உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இந்த வருடம் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஒரு சில பேர் இந்த பங்குச்சந்தை இது மூலமாக சில ஷேர் மார்க்கெட் மூலமாக சில வருமானம் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. வருமானம் பார்க்க போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். எதிர்பாராததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த வருடம் ஒரு சூப்பரான வருடம், ஒரு பொன்னான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 2024. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? தமிழ் புத்தாண்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்போ நடக்கும்? ஏப்ரல் மாதம் நடக்கும். அடுத்த மாதமே உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். சரிங்களா? படிப்படியாக முன்னேற போகிறாங்க மேசராசினியர்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி உங்களை இயக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்குன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் நம்ம பொதுவாக ஜென்ரலாக எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் வச்சு பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும். எனக்கு தனி மனிதனோட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, உங்களுக்கு நல்லது செய்யுமா இல்லை கெட்டது செய்யுமா, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, லக்னாதிபதியோட நிலைமை என்ன, மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, இப்போ உங்களோட கரண்ட் பொசிஷன் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு, என்ன நிலைமையில் இருக்கீங்க, இதெல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.